வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன அப்டேட் பார்க்க போகிறோம். என்ன அப்டேட்னா, நான் கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஏஞ்சல் வந்து பிரீட் ஆகி முட்டை வச்சிருச்சு இந்த டைல்ஸில் அப்படின்ட்டு கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அந்த வீடியோவில் பேசிக்காக என்ன இருக்கும் அப்படின்னா, அதை பற்றி தான் நான் ஒரு அப்டேட் சொல்ல போகிறேன். என்னென்னா, இந்த முட்டையெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து அந்த வீடியோ சொல்லி இந்த மாதிரி இந்த முட்டையெல்லாம் வந்து அந்த லைக் ஒரு அந்த பஞ்சு மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த முட்டையெல்லாம் வந்து பொரியாமே போயிடும். முட்டையெல்லாம் வந்து பொரிஞ்சு வரும், ஆனால் பொரியாமல் வந்து நிறைய நேரங்களில் வந்து அஃபெக்ட் ஆகும். அதாவது இந்த பூஞ்சைன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது மாதிரி வந்து அந்த முட்டை மேலே கொஞ்சமாக வந்து அது மொத்த முட்டைக்குமே வந்து பரவி எந்த முட்டையுமே அது பொரியாமங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதே கேஸ் தான் இங்கே நடந்திருக்கு. நமக்கு வந்து முட்டை போட்டுச்சு, ஏஞ்சல் வந்து ரெண்டும் பேராகி முட்டை வச்சிருந்துச்சு. ஆனால் அது வந்து நம்ம வந்து டக்குன்னு எடுத்து மெடிசன் போடல, இல்லை என்ன எனக்கு தெரிஞ்சு அதான் நினைக்கிறேன். நம்ம வந்து டக்குன்னு எடுத்து நான் வந்து ஒரு 2-3 நாள் வந்து வச்சுருந்தோம். அதிலே வச்சுருந்தோம். அந்த மேல் எஞ்சிலையும் ஃபீமேல் எஞ்சிலையும் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நாங்கள் வந்து அதிலே வச்சுருந்தோம். ஸோ அந்த பேர் வந்து நான் கண்டுபிடிச்சிருந்தேன்னா டக்குன்னு அன்றைக்கே வந்து முட்டையை பார்த்தோன்னு எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நாங்கள் டைம் எடுத்துட்டோம். அது ஒரு மிஸ்டேக்காக இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல நோட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூஞ்சை மாதிரி வந்து அப்படியே போயிடுச்சு. போய் அப்படியே அந்த தண்ணியிலே கலந்து அப்படியே போயிடுச்சு போல். நாங்கள் கடைசி வரையும் வச்சுருந்தோம். ஸோ என்ன தான் நடக்குதுன்னு பார்க்குறதுக்காண்டி கடைசியில் பார்த்திங்கன்னா அது அப்படியே போய் இப்போ கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி பூரா வந்து அந்த முட்டை வந்து அப்படியே கலங்கிருச்சு. ஸோ கலங்கி எல்லாம் கொஞ்சமாக தூசி மாதிரி ஆகி போயிடுச்சு. இந்த தண்ணி பூரா வந்து பார்த்திங்கன்னா கொசு தான் வந்து முட்டை வச்சுருக்கு. ஸோ ஒரு 4-5 நாள் வந்து எங்கள் வீட்டிலே இருந்திருக்கு இந்த டைல்ஸ். அதில் வந்து முட்டை இருந்துச்சு. ஆக்சிஜன்லாம் போட்டு வச்சுருந்தோம். நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். அதோட பார்த்தோம்னா இப்படி இந்த இடத்துல தான் இருந்துச்சு முட்டை. ஸோ முட்டை எதுவுமே இல்லை. இப்போ எல்லாமே அப்படியே தண்ணியாக அப்படியே தூசியாக மாதிரி கொஞ்சமாக போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். உங்கள்கிட்ட ஒரு அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு தான் அந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் பெருசாக ஒன்றும் இருந்திருக்காது, ஜஸ்ட் ஒரு அப்டேட் தான். ஸோ ஃபெயில் ஆயிடுச்சு. அந்த ட்ரை பண்ணல, அதாவது நம்ம ட்ரை பண்ணி அது சக்ஸஸ் ஆகுதா ஃபெயில் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நான் டாக்குமெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத. ஸோ இது வந்து நமக்கு ஒரு அனுபவம். அந்த முட்டை வந்து புரியலை, இந்த மாதிரி வந்து இதாகிடுச்சு. இதுதான் நம்ம ப்ளூ மெடிசன்லாம் போட்டு பண்ணோம். மேபி ஏதோ தப்பு நடந்திருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா இது மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நம்ம ஜீவாபுரம் தேவகோட்டையில் இருக்குது, சிவகங்கை மாவட்டம். ஸோ காந்தி ரோட்டில் மீன் கடை வச்சுருக்கோம். மீன்லாம் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. ஓகே, இதில் நிறையா கொசு முட்டை வச்சுருக்கு. முடிஞ்சுன்னா இதெல்லாம் எடுத்து நான் வேறு கப்பி மீனுக்கு எடுத்து ஊற்றி விட்டுறலாம். கொசுவெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. ஓகே, ஒரு சின்ன வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். Do like if you like it. Bye bye.